இவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதோ மனச பாதிக்கிற மாதிரி விஷயத்த பாத்திருக்காங்க. அந்த அதிர்ச்சியில தான் இவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிருவாங்க. வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே டாக்டர்? ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. தலையில் அடிபட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமா? அதனால மயங்கிருப்பாங்களான்னு தான் கேட்குறேன். இவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. நத்திங் டு வரி. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரிங்க. நர்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுங்க. டாக்டர் பார்த்துட்டாங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவா. எப்பா, ரேவதி ஒன்ன பார்த்துதான் மயக்கம் போட்டு விழுந்துச்சாப்பா, இல்ல வேற ஏதாவது நடந்துச்சாப்பா கோவில்ல? எப்பா, எனக்கு தெரிஞ்சு உன்னை தொட்டதும் அவளுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்குப்பா. அதான் அந்த அதிர்ச்சியில அவ மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, சீக்கிரமா ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும். அதுக்கான அறிகுறி தான்ப்பா இது. அப்படிலாம் எப்படிங்க நடக்கும்? சரி, பாப்போம். சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். இங்க இருந்து பாத்துக்கங்க. மாப்பிள, ரேவதி கண்ணு முடிக்கிற வரைக்கும் இருங்களேன், அப்புறம் போலாமே. இல்ல மாமா, நான் இங்க இருந்த தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ரேவதி சீக்கிரமே கண்ணு முடிச்சிருவா. அவ கண்ணு முடிச்சதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. மாப்ள, அத்த, ரேவதி எப்படி இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அத்த. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கு மயக்க தெரிஞ்சிரும்னு சொல்லிருக்காங்க அத்த. எப்படியோ அவ கண்ணு முடிச்சிட்டா போதும். கடவுள் கிட்ட நான் அதான் வேண்டிக்கிட்டே வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கு மயக்க தெரிஞ்சிடாத. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அத்த, கவலைப்படாதீங்க. அந்த படுபாவிய பார்த்துதான் அவ மயங்கி விழுந்திருக்கா. அவனால என் குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை. அத்த, ரேவதி சகலைய பாக்குறதுக்குள்ளேயே மயக்கம் மட்டும் விழுந்துட்டாளாம். அவரோட முகத்தையே அவ பாக்கலையா? என்ன சொல்றீங்க மாப்ள? அவனை என் பொண்ணு பார்க்கவே இல்லையா? ஆமத்த, சகலதான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரம் முன்ன வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. நீங்க வந்தா கோவப்படுவீங்கன்னு தான் கிளம்பிட்டாரு. அப்ப என் பொண்ணு அவனை பார்க்கலையா? இப்பதான் நிம்மதியாவே இருக்க. உன்னை யாரு தனியா வெளியே போக சொன்னது? அப்படியே வெளியே போகணும்னு நினைச்சா எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. நாங்களே கூட்டிட்டு போயிருப்போம்ல. நீ இப்படி சொல்லாம கொள்ளாம தனியா போனதுனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாரு. இல்லம்மா, வீட்ல இருக்க போர் அடிச்சது. காலையில நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் மட்டும் தனியா கிளம்புனேன். சரி, இனிமே இப்படி தனியா எங்கேயும் போகாத, சரியா? கொஞ்ச நாளைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடு, அதுதான் நல்லது. ஆமா ரேவதி, இப்பதான் உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நீ இன்னும் முழுசா குணமாகல. அதனால தனியா வெளியே போறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. அதாம ஹெல்த்துக்கு நல்லது. சரிங்க மாமா. என்ன மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டீங்களா? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டர், அப்போ நாங்க இவள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். இவங்க நல்லாதான் இருக்காங்க.
என்னங்க ஆ. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அப்புறமா ரேவதியை கூட்டிட்டு போலாம். சரிம்மா. இத வரேன். ம். சிஸ்டர், நான் மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கு தெரியும். என்னை யார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா? கார்த்திங்கிறவர் தான் இங்க உங்களை அட்மிட் பண்ணாரு. கார்த்தி. இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமிய கும்பிட போனேன். அவர் குலசாமின்னு சொன்னது எங்க கார்த்தி தம்பியை தான். அம்மா, கார்த்தி தம்பி தான் அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. ஊரு பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தம்பி தான் தீர்த்து வைப்பாரு. உண்மையிலேயே அவர் எங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரிமா. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க இருந்து போனாரு. கார்த்தியா? அவரை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சனே. அவரே வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரா? அவர் என் பக்கத்துல இருந்தும் பார்க்க முடியாம போச்சே. கார்த்திங்கிற பேரு ரேவதி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமே அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு தோணுது.